வணக்கம் நண்பர்களே. வெயில் காலம் வந்தாலே பலருக்கும் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக சப்ஜா விதைகளை சேர்த்துக்குவாங்க. ஒன்று ஜூஸ்ல, இல்ல ஃபலூடா, சர்பத் இதுல போட்டு குடிக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த சப்ஜா விதை உடல் எடையை குறைக்கும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், உடலை குளிர்விக்கும். ஸோ இந்த மாதிரியான பல அற்புதமான நன்மைகளை கொண்டு இருக்குது. ஆனா இவ்வளவு நன்மைகளை கொண்டிருந்தாலும் சிலருக்கு ஆபத்துகளை விளைவிக்கும். அது யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரெல்லாம் சப்ஜா விதைகளை சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம், அப்படி சாப்பிட்டால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாமா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற சரியான முறையை பார்க்க போறோம். சப்ஜா விதைகளை பயன்படுத்தக்கூடிய சரியான முறைகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். சப்ஜா விதைங்கிறது ஸ்வீட் பேசிலஸ், அதாவது ஆசிமம் ஸ்பேசிலஸ், அதாவது இது திருநீற்று சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான துளசி செடி. அதாவது துளசியில திருநீற்று பச்சை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்க ஊர்ல உங்க பகுதிகளில் இதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? திருநீற்று பச்சளையில இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன விதை தான். இதை பார்ப்பதற்கு கீரை விதை மாதிரி இருக்கும். ஆனா இது திருநீற்று பச்சளையிலிருந்து வரக்கூடிய விதை. துளசி கிடையாது. துளசி வகையை சேர்ந்த ஒரு தாவரத்தோட விதை தான் இது. இது தண்ணீர்ல ஊற வைக்கும் போது ஜெல்லி போன்ற ஒரு அமைப்பா இதை கொடுக்குது. இதுல அதிகமா இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னா, இதுல நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அப்படின்னு பல விதமான ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்குது. அதனாலதான் எல்லாருக்குமே இது மிகவும் பாதுகாப்பான ஒரு உணவா இது இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜா விதைகளுடைய நன்மைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது யார் பயன்படுத்தக்கூடாது, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்க்கலாம். முதலாவது, உடலை குளிர்விக்கிறதுக்கு சப்ஜா விதைகள் பயன்படுது. ஏன்னா கோடை காலம் வந்துட்டாவே நம்ம உடல் ரொம்பவுமே வெப்பமாகி இதனால சில பல பிரச்சனைகள் வரும். அதனால நம்ம சப்ஜா விதையை எடுக்கிறோம். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு. முக்கியமா சிலருக்கெல்லாம் எது சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான சப்ஜா விதைகளை எடுக்கும்போது நல்ல ஒரு செரிமானம் ஏற்படும். ஏன்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த பானமாக இருக்குது. அடுத்து மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு சப்ஜா விதை பயன்படுது. ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு இந்த சப்ஜா விதையும் எடுக்கும் போது நல்ல ஒரு பலனை அனுபவிக்கலாம். ஏன்னா மலச்சிக்கல் முழுமையா சரியாயிரும். முக்கியமா வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே சப்ஜா விதையை எடுத்துக்கலாம். அடுத்து இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ உடல் செல்கள் நம்மளுக்கு பாதுகாப்பா இருந்தா நம்மளுடைய முதுமை தாமதப்படுத்தும். அதே மாதிரி நம்ம இளமையா இருக்கிறதுக்கு இந்த சப்ஜா விதைகள் பயன்படுது. இப்ப சப்ஜா விதைகளை எடுக்கும் போது ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்த்திடலாம். அதுல முதலாவதா பார்க்கக்கூடிய விளைவு என்னன்னா, தொண்டையில அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சரியா ஊற வைக்காமலோ இல்ல ஊற வைக்காம அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா தொண்டையில பிரச்சனை ஏற்படும். அதனால எப்பொழுதுமே சப்ஜா விதைகளை ஊற வைத்து தான் அதுக்கப்புறம் நம்ம உட்கொள்ளணும். ஊற வைத்து தான் ஜூஸ்ல சேர்க்கணும். இல்ல நீங்க ஃபலூடால போடுறா இருந்தாலும் ஊற வச்சு தான் போக்கணும். நீங்க அப்படியே எடுத்து நீங்க ஜூஸ்ல போட்டு அப்படியே குடிக்க கூடாது. அது மிகப்பெரிய தவறு. இதனால என்ன ஆகும்னா, இது வயிற்றுக்குள்ள போய் தண்ணீரை உறிஞ்சி மூச்சு குழாய்க்குள்ள போய் நின்று உங்களுக்கு இந்த மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால சிறிய குழந்தைகள், வயதானவர்களுக்கு கொடுக்கும்போது நீங்க ரொம்பவுமே கவனமா குடிக்கணும். அது 30 நிமிடம் இல்லைன்னா 20 நிமிடமாவது இதை தண்ணீர்ல ஊற வைத்து மட்டும்தான் சாப்பிடணும். ஊற வைக்காம சாப்பிடவே கூடாது. அடுத்து இரண்டாவது பக்க விளைவு என்னன்னா, வயிறு உப்பசம் மற்றும் வாய்வுங்க. இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால ஒரே நேரத்துல நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னா வயிறு உப்பசம், வாய்வு, வயிற்று வலி, செரிமான கோளாறு ஏற்படும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயில் காலம், கோடை காலம், அது வெயில்ல தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4 டைம் குடிக்கிறது, 2 டைம் குடிக்கிறது அப்பெல்லாம் குடிப்பாங்க. ஸோ அதில் அதிக அளவில் நீங்கள் இந்த விதைகளை சேர்த்து குடிக்கும்போது என்னாகும், வயிறு உப்பசம், வாய்வு இதெல்லாம் ஏற்படும். அதனால நீங்கள் கம்மியான அளவு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து மூன்றாவது பக்க விளைவு என்னன்னா, வயிற்றுப்போக்கு. சிலருக்கு
அதிகமா சாப்பிட்டீங்கன்னா, வயிற்றுப்போக்கு உடனே வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு நீங்க 1 கிளாஸ் சப்ஜா விதை தண்ணீர் நீங்க குடிச்சீங்கன்னாவே போதும். அதிகமா சாப்பிட்டீங்கன்னா, வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதனால நீங்க தவிர்க்கிறது நல்லது. அடுத்து 4வது ஒரு பக்க விளைவு என்னன்னா, மலச்சிக்கல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, நீங்க சப்ஜா விதைய மட்டும் சாப்பிட்டுட்டு, தண்ணி குடிக்காம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். ஏன்னா, அதில அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால. அதனால தண்ணியும் நீங்க அதிகமா சேர்த்து சாப்பிடணும். இன்னொன்னு வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால, மலச்சிக்கல வந்து சரி பண்ணும். அது கரெக்ட் தான். ஆனா, நீங்க தண்ணி குடிக்காம விட்டீங்கன்னா, சிலருக்கு வந்து இது வந்து ரேர் தான். தண்ணி குடிக்காம விட்டா சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சப்ஜா விதைகள நீங்க உட்கொண்டீங்கன்னா, அது சப்ஜா விதை தண்ணீர எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அந்த டேக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான 2லிருந்து 3 லிட்டர் தண்ணியையும் எடுத்துக்கிறங்க. அடுத்து 5வது பக்க விளைவு என்னன்னா, ரத்த சர்க்கரை வந்து குறையலாங்க. சில ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, சப்ஜா விதை வந்து ரத்த சர்க்கரைய குறைக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லுது. அதாவது ரத்த சர்க்கரை அளவ கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு. ஏற்கனவே சர்க்கரை மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்க, அதிகமா சப்ஜா விதைகள எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னா, சர்க்கரை அளவு மிகவும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ, அதனால நீங்க அளவ கரெக்ட்டா பயன்படுத்தணும். அடுத்து 6வது ஒரு விளைவு என்னன்னா, ரத்த அழுத்தம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, இந்த விதை ரத்த அழுத்தத்த குறைக்கிறதுக்கும் பயன்படுது. ஏற்கனவே ரத்த அழுத்தத்துக்கு மருந்து, மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அளவு ரொம்பவே கம்மியா எடுக்கணும். ஸோ, அவங்க அதிகமா எடுத்தா என்ன ஆகும்னா, ரத்த அழுத்தம் மிகவும் கம்மியாகி, அது பிளட் பிளட் பிரஷர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தலை சுத்துறது, மயக்கம் இந்த மாதிரிலாம் வந்துரும். ஸோ, அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நீங்க கவனமா தான் இத கையாளணும். அடுத்து 7வது ஒரு பக்க விளைவு என்னன்னா, ரத்தம் உறைதல்ல தாக்கம் ஏற்படும். சில ஆரம்ப கட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான விதைகள் சாப்பிடும்போது ரத்தம் உறைதல்ல தாக்கம் ஏற்படக்கூடும் என கூறப்படுது. அதனால பிளட் தின்னர் மருந்து, மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சைக்கு செல்ல இருக்கிறவங்க, மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லன்னா தவிர்க்கிறது நல்லது. அடுத்து 8வது ஒரு பக்க விளைவு என்னன்னா, அலர்ஜிங்க. ஏற்கனவே வந்து எது சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆகும். சில மாதிரியான நட்ஸ் விதைகள் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படின்னு இருக்கிறவங்க, இது எடுத்துக்கும்போது என்ன ஆகும்னா, சிலருக்கு தோல் அரிப்பு, தோள்கள்ல சிவந்து போறது, உதடுகள்ல வீக்கம், மூச்சு விடுறதுக்கு சிரமம் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். ஸோ, அந்த மாரி இருக்கிறவங்க, இத நீங்க குடிக்கிறத ஸ்டாப் பண்றது ரொம்பவே நல்லது. அடுத்து 9வது பக்க விளைவு என்னன்னா, கர்ப்பிணிகள் வந்து ரொம்பவே கவனமா தான் இந்த விதைகள வந்து சாப்பிடணும். குறிப்பா கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டாலும் சிலருக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு சப்ஜா விதைகள கொடுக்கலாமா அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. குடுக்கலாம் தாராளமாக. ஆனா ஊற வைத்தது தான் குடுக்கணும். யாரா இருந்தாலுமே ஊற வைத்தது மட்டும் தான் குடுக்கணும். அதுவும் குறைந்த அளவுல. குழந்தைகளுக்கு குடுக்கும்போது ரொம்பவுமே குறைந்த அளவுல குடுக்குறது ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் சப்ஜா விதைய எடுக்கிறத தவிர்க்கணும் அப்பன்னா, சிலருக்கு வந்து துளசி சார்ந்த அந்த செடி ஸ்மெல்லு பிடிக்காது. அதனால அவங்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமைலாம் ஏற்படும். ஸோ, அவங்க இந்த விதைய தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் விழுங்குவதில சிரமம் இருக்கிறவங்க இந்த விதைகள தவிர்க்கிறது நல்லது. அடுத்து வந்து அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இருக்கிறவங்க இந்த விதைகள தவிர்க்கிறது நல்லது. பிளட் தின்னர் மருந்து, மாத்திரை எடுத்துக்கிறவங்க இத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து இந்த விதைகள வந்து உட்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துரலாம். பொதுவா நம்ம ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அதாவது 5லிருந்து 10 கிராம் விதைகள் மட்டும் தான் எடுத்துக்கிறணும். அதுவும் ஊற வைத்து மட்டும் தான் இத சாப்பிடணும். அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அதுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா, நம்ம மேல பார்த்த மாதிரியான பக்க விளைவுகள் நிறையவே ஏற்படும். ஸோ, அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊற வச்சு மட்டுமே சாப்பிடுங்க. ஊற வைத்ததுக்கு அப்புறம் நீங்க மோரு, எலுமிச்சை ஜூஸு, சர்பத்து, ஸ்மூத்தி இதெல்லாம் நீங்க கலந்து குடிக்கலாம். இத குடிக்கிறதுனால பல நன்மைகள் ஏற்படும். ஸோ, சப்ஜா விதைங்கிறது ஒரு சூப்பரான விதைகள். ஸோ, நம்ம எடுக்கக்கூடாதவர்கள் அத தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி மத்த எல்லாருக்குமே இது ஆரோக்கியமான ஒரு பானமாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.